பையன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே இந்த குனாஃபா செய்து கேட்டுட்டு இருந்தான். அதனால இன்னைக்கு அவனுக்கு செஞ்சு குடுக்கலான்னு ரெடி பண்ணிட்டேன். அப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ரீசெண்டா போட்டிருந்த ஒரு வீடியோல வந்துட்டு நெறைய பேர் ஹோம் பேக்கர்ஸ் மட்டும் தான். அவங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க யூஸ் பண்ணியிருக்கிறது குனாஃபா டோ இல்ல, நீங்க சேமியாவ வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த வீடியோ ஜூம் பண்ணி காமிச்சிருந்தனால, அந்த குனாஃபா டோல அந்த நூல் மாரி இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பெருசா தெரிஞ்சுது. இன்னொன்னு என்னன்னா, அது நான் பட்டர்ல ரோஸ்ட் பண்ணியிருந்தனால நல்லா கிறிஸ்பா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு கேட்டாங்களா, இல்லை அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு எனக்கு தெரியலை. பட் நம்மளுக்கு இந்த அடுத்தவங்கள ஏமாற்றி பிழைக்கணுங்கிற எந்த அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம பண்ணி வச்சுட்டு போகிற பாவம் எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்கு தான். அதனால் அந்த பாவத்தை நான் என்றைக்குமே செய்ய மாட்டேன். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு சரியான ஒரு வழியில் போய் நம்ம முன்னேறி வந்தால் கூட இந்த மக்களால் ஏற்றுக்க முடியல. ஆனால் இந்த யூடியூபே எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ஒரு சில வீடியோ போடுறவங்க வந்து வெளியே ஒரு டைட்டில் வச்சுட்டு உள்ளே போடுற வீடியோவுக்கும் டைட்டிலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போடுவாங்க. அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எத்தனை வாட்டி அதே டைட்டிலே வச்சு போட்டாலும் அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு ஒரே நேரத்தில் 10 லட்சம் வியூஸை கொடுத்து அவங்கள முன்னேற வச்சுட்டு பல் இழிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த கஷ்டப்படுறவங்க என்றைக்குமே அவங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். மக்களை முட்டாளாக்குறதுக்காக டைட்டிலுக்கும் கண்டென்ட்க்கும் சம்மந்தமே இல்லாமல் வீடியோ போடுற யூடியூபர்ஸை கூட இந்த மக்கள் வந்து எப்படி எல்லாமோ சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்தோன்னா தான் இவங்களால ஏற்றுக்க முடியலைன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க?